வீட்டில் நம்ம ஹாய்ங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே வந்து ரொம்ப சத்தமாக பேசினா வெளியே கேட்கும். இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே. சாட்டர்டே வெளியே போகலாம் அந்த மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னா ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் வேலை இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் ஆஃபீஸ் எல்லாம் குப்பை போட்ட போகிறேன். ஸோ வாங்க, நீங்களும் வந்து என் கூட குப்பை போட்டுங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால டாக்ஸி எடுக்கலான்னு இருக்கேன். கொரியாவில் வந்து டாக்ஸி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னா கொஞ்சம் நிறையாவே எக்ஸ்பென்சிவ். அதுவும் வந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து இப்போது சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்னா அவங்க வந்து 20% எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குவாங்க. என்ன பண்ணுறது, பரவாயில்ல, போகலாம். என்ன வீட்டுக்கு அனுப்புங்களா, ஏன்டா சாவடிக்கிறீங்க இப்படி, அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்கு. என்ன பண்றது, வாங்க உள்ள போகலாம். ஓகே, எப்படி சொல்ல, வீடியோ எடுக்கப்படாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நான் இது நைட்டு வந்து ஆக்சுவலி 3 o'clock தான் தூங்கினேன். அப்படி 3 o'clock 3 மணி நேரம் மட்டும்தான் தூங்கினேன். திக்குது. அப்போ பசிக்கும் தானே, காலையில் எழுந்திரிச்சு சாப்பிடணும் தானே, பசிக்கும் தானே. வேலையை பார்ப்போம். இந்த ஹோல் ஃப்ளோர்லேயே நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லி திரும்பல. அடுத்தவங்க வந்துட்டாங்க. இன்னும் கொடுமை சார். சாப்பிட்டுட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து டைம் 12:30 ஆகுது. ஒரு 10 minutes கூட இருந்து அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியது தான். சாப்பிடும்போது நான் வந்து டீமில் இருக்கிற என் டீம் கிடையாது, பக்கத்தாடி இருக்கிற டீமில் அவங்க கூட தான் சாப்பிட போனேன். அதனால் சரி, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் தானே நான் வீடியோ எடுத்தேன். அதனால தான் நான் வீடியோ அவ்வளோக்கா எடுக்கலை. இங்கே கூட ஆஃபீஸில் இப்படியா ஏசமாக தான் பேசணும், அப்படி மெல்ல மெல்ல தான் பேசணும். சத்தமாக பேசினா யாருக்காவது கேட்டுரும். நான் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேங்க. வீட்டுக்கு போகிறேன். செமையாக வெயில் செமையாக இருக்குது. இப்போ வந்து 38 degree Celsius கொரியாவில் சம்மர். இன்றைக்கி தான் ஹையஸ்ட் டெம்பரேச்சர். நான் ஆக்சுவலி வந்து 12 மணிக்கு வீட்டுக்கு போக வேண்டியது. நான் இப்போ வந்து டைம் எவ்வளோனா 12:45 ஆகுது. இதுக்கு தான் லீடர் பொசிஷன் எடுக்கக்கூடாதுங்கிறது. ஓகே, பஸ் இப்போது 1 minute வரப்போகுது. பஸ் ஏறி அதுக்கப்புறமா ட்ரெயின் ஏற போகிறேன். பஸ் வீட்டுக்கே நீ ஒரே ஒரு ஸ்டாப்பு தான் இருக்குது. ஆனால் ஐ ஹேவ் டு டேக் சப்வேயில் போக போகிறேங்க. நான் இப்போ கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஷனில் இறங்கினதுமே ரொம்ப வெயில்னு சொன்னேன்னா, ஒருத்தங்க வெயிலில் நடந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நடந்து வந்து அவங்க வந்து இப்படி எஸ்கலேட்டரில் இறங்கி வந்து ட்ரெயின் ஏறக்காரங்கன்னாங்களா. நான் இறங்கி வரதும் கரெக்டாக என் முன்னாடியே அவங்க இப்படி தலை சுற்றி விழுந்துட்டாங்க. ஆனால்
அவங்க தலை சுற்றி இருந்தாங்க. நான் திடீர்னு அவங்கள பிடிச்சி உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா கேட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். இங்கே கொரியன்ஸ்லேயே ரொம்ப மோசமான ஒரு பிஹேவியர் என்னன்னா, யாருக்காச்சும் இப்படி ஆனால் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. லைக் அங்கே வந்து ஒரு 100 பேருக்கு மேலே இறங்கினாங்க அந்த ஸ்டேஷன் இருந்து. அதில் வந்து 2 பேர் மட்டும்தான் இந்த அவங்க ஒருத்தங்க விழுந்து கிடக்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நின்னதில் இருந்தவங்க 2 பேர். அதில் ஒருத்தங்க இப்போ 119 கால் பண்ணாங்க, ஒருத்தங்க நான் வந்து பிடிச்சிட்டு அவங்களுக்கு இருந்தேன். இந்த கண்ட்ரி வந்து எதெல்லாமோ சொல்கிறாங்க ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதிரி நிறையா சின்ன பிரச்சனை இல்லை, இது ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆக்சுவலி. ஏங்க ஒருத்தங்க முடியாமல் விழுந்து கிடக்கிறாங்க, நீங்கள் வந்து பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறது எப்படி உங்களால்? எனக்கு இப்போவும் அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க கொரியனுக்கே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதில் வேற இப்போ நம்ம ஃபாரினர்ஸாக இருக்கிற நம்ம எங்கேயாவது விழுந்துட்டோன்னா அவ்வளோதான். கொஞ்சம் அப்செட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த அண்ணாக்கு இப்போ எப்படி தெரியல, 119 கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி இஸ் ஓகே. வெயிலில் ரொம்ப நேரமாக நடந்து வந்ததுனால தலை சுற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாட்டர் சாப்பிட்டப்போ அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. இருந்தாலுமே ஐ ஃபீல் லிட்டில் பேட் அபவுட் இட். வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீடு பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா காமிக்கிறேன், ஃபுல் வீக் வேலை பண்ணால் இப்படி தான் வீடு இருக்கும். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். என்னடா இது, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா? க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ, இது வீடா இல்லை காடா அந்த மாதிரி இருக்கு. க்ளீன் பண்ணிட்டா போச்சு. ஸோ அது வரைக்கும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நிறைய பார்க்க வேணாமா? ஓகே, see you guys. Bye bye.